ஹை வியூவர்ஸ் சமநாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனல்லேருந்து. ஸோ இன்றைக்கி நிஃப்டி 15 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நிஃப்டி பேங்க் 15 பாயிண்ட் கிட்டத்தட்ட ப்ளஸ்ஸு. ஆக்சுவலாக பார்த்தோன்னாக்கா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து பயங்கரமாக இறங்கியிருக்க வேண்டியது. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஸோ நேற்று வந்து எந்தளவுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேலே போகிறதுக்கு காரணமாக இருந்ததோ இன்றைக்கி அதே ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பயங்கரமாக வந்து கீழே போக காரணமாக இருந்தது. பட் பிகாஸ் ஆஃப் ஐசிஐசிஐ பேங்க் வந்து தப்பிச்சது. ஸோ இன்றைக்கி வந்து கை கொடுத்தது ஓரளவுக்கு நல்ல கை எதுனாக்கா நிஃப்டி ஐடியில் இன்ஃபோசிஸ் அதில் தான் போடுறது. நேற்று ஹெச்டிஎஃப்சி இன்று இன்ஃபி நாளைக்கு ரிலையன்ஸாக, அதனால தான் வந்து நிஃப்டி இன்றைக்கி ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணிவிட்டு நிஃப்டி வந்து நெகட்டிவில் போகாமல் இருந்ததுக்கு காரணம் வந்து இன்றைக்கி இன்ஃபியும் ஓரளவுக்கு நிஃப்டி ஐடி வந்து கை கொடுத்தது தான். ஸோ இங்கே கிளியராக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 41 பாயிண்ட் வந்து மைனஸ். இங்கே 5 மினிட்ஸ் அதில் just a minute. நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல இந்த கேப், ஸோ நல்ல மேலே போனது. நேற்று வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த அளவுக்கு ஒரு வந்திருந்ததே வந்துட்டு நல்ல ஒரு 900 பாயிண்ட் வந்து பேங்க் மேலே போனதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. நேற்று நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், இது ஆக்சுவலாக வந்து ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்டு. பிரேக் அவுட் பாயிண்ட்டில் வந்து கேப் அப் ஆகிட்டு மேலே போனால் அது வந்து ரிலையபிளாக இருக்காது. ட்ராவல் பண்ணி போனால் வந்து அது ரிலையபிளாக இருக்கும். ஸோ எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அதே மாதிரி ஆச்சு. பார்த்திங்கன்னா இப்போ அந்த கேப் கிளியர் பண்ணி கீழே வந்திருந்தது. ஸோ இங்கே எப்படி இந்த அளவுக்கு இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இங்கே முடியும் இப்போ 900 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி ப்ளஸில் இருந்ததோ கிட்டத்தட்ட இதே ரேஞ்சு வரும்போது இது ஆகிருக்க வேண்டியது. எதனால் காப்பாற்றப்பட்டது அப்படின்னாக்கா ஐசிஐசிஐ பேங்க். ஸோ இந்த இடத்துல ஐசிஐசிஐ பேங்க் பார்த்திங்க அப்படின்னாக்கா 2.61% பாசிட்டிவ், இது வந்து 2.35% நெகட்டிவ். ஸோ கொஞ்சம் இதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வந்து கிட்டத்தட்ட ஆஃப்செட் பண்ணிடுச்சு இந்த இது. அதனால தான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து மைனஸில் போகாமல் ஒரு ஃப்ளாட்டாக முடிஞ்சதுக்கு காரணம் இது தான். ஸோ இது வந்துட்டு ஓரளவுக்கு வந்து நிஃப்டிக்கு கை கொடுத்தது. நெக்ஸ்ட்டு இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா 1.43% நல்லா. அதனால தான் சொல்லுங்கள், நேற்று வந்து நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை பார்த்து ஹெச்டிஎஃப்சி காரணமாக இருந்தது. இன்றைக்கி இன்ஃபி, நாளைக்கு ரிலையன்ஸாக இருக்குமா பார்க்கலாம். ஸோ அப்புறம் வந்துட்டு செக்டார் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ஒரு மிக்ஸ்டாக இருந்தது. பார்த்திங்கனாக்கா எல்லா செக்டாரும் பார்த்திங்கன்னா சிலது பாசிட்டிவ் சிலது நெகட்டிவில் இருந்தது. ஒரு பேலன்ஸ்டாக தான் இருந்தது. அதே மாதிரி மிட் கேப்லாம் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு பாசிட்டிவு, ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப்பும் நல்ல ஒரு டீசெண்டாக ஒரு நல்ல பாசிட்டிவில் இருந்தது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்துட்டு லார்ஜ் கேப்னால் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சில ஸ்டாக்னால் கீழே இறங்கியிருக்க வேண்டியது, அதே ஒரு சில ஸ்டாக்னால் வந்து காப்பாற்றப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் பார்க்கணும். நாளைக்கு வந்து ரிலையன்ஸ் எதாவது கை கொடுத்து எகெயின் ஒரு ஆல் டைம் ஹை எடுத்துகிட்டு போதான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 401 வந்து டச் பண்ணிவிட்டு இன்றைக்கி நல்லா கீழே வந்துருச்சு. அதை நாளைக்கு ரிலையன்ஸ்னால் வந்து எதாவது மேலே போய்ட்டு அப்சைடில் நிற்குதான்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி டோட்டலாக 2788 ஸ்டாக் ட்ரேட் ஆனதில் 1527 ஸ்டாக் வந்து பாசிட்டிவாகவும் 1175 ஸ்டாக் வந்து நெகட்டிவாகவும் 86 ஸ்டாக்ஸ் வந்து ப்ரைஸ் அன்சேஞ்சாகவும் முடிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு நம்பர் தான். பிகாஸ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப்பாக தான் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு அந்த ரிஃப்ளெக்ஷன் நமக்கு இங்கே தெரியுது. ஓகே, நிஃப்டி பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஐசிஐசிஐ பேங்க் வந்து நிஃப்டிக்கு வந்து 48 பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன். இதே ஹெச்டிஎஃப்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன். ஸோ மற்றபடி இன்ஃபோசிஸ் எல்லாம் வந்து கை கொடுத்ததுனால வந்து இன்றைக்கி நிஃப்டி வந்து பெரிய அளவில் டவுன்ஃபால்லேருந்து காப்பாற்றப்பட்டது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் வந்து டவுன்ஃபால்லேருந்து காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நிஃப்டி பார்க்கும்போது இன்றைக்கி 5 மினிட்ஸில் சார்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப்பப் வந்து நல்ல ஒரு ப்ராக்ரஸ் ஆச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கனாக்கா நியர்லி வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல மேலே போயிருந்தது. போயிட்டு கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி 100 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடு வந்தது. தென் வந்து ஃபுல்லாக வந்து சைட்வேஸ் மார்க்கெட் தான், பெரிய அளவில் சான்ஸ் கிடையாது. ஸோ இந்த ட்ராவலில் வந்து யாராவது வந்து நல்ல ஒரு இன்ட்ராடேஸ் வந்து ஷார்ட் போயிருந்தாங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு டிசெண்டான வாலட்டாலிட்டியாக அவங்களுக்கு கிடச்சிருக்கும். தென் ஓவரால் ட்ரெண்ட் பார்க்கும்போது இந்த 3 கேண்டில் லாஸ்ட்டு 3 கேண்டிலுமே நமக்கு நெகட்டிவாக காட்டினா கூட வந்துட்டு எல்லாமே வந்து நிஃப்டி வந்து பாசிட்டிவாக முடிஞ்சது தான். நம்ம கேண்டில் நெகட்டிவ் வந்தாலும் மார்க்கெட் நெகட்டிவாக முடிஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாது. ஓப்பனை விட கீழே வந்திருக்கே தவிர மற்றபடி பார்த்திங்கனாக்கா கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் டே பார்க்கும்போது எல்லா நாளும் வந்து நிஃப்டி வந்து நல்ல ஒரு ப்ராக்ரஸ் தான்லாம் போயிருந்தது. ஸோ ஸ்டில் வந்து அந்த மொமெண்டம் வந்து நல்லா கண்டினியூ ஆகிட்டுருக்கு. பார்ப்போம் கம்மிங் டேஸில் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ வீக்லி சார்ட்டில் வந்துட்டு பிசிஆர் வந்து 0.90 அண்ட் மேக்ஸ்பின் வந்து 24,300.
மந்த்லி கான்ட்ராக்டில் பார்க்கும்போது பிசிஆர் வந்து 1.42 நல்ல ஒரு புல்லிஷ்னஸில் இருக்குது. மேக்ஸ் ஸ்பின் வந்து 24,000. ஸோ இந்தியா விக்ஸ் 12.9 அகெயின் 0.4% வந்து 0.4 பாயிண்ட் வந்து மைனஸில் போயிருக்கு. ஸோ இது நல்லாவே கிட்டது மார்க்கெட்டில் ஃபியர் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்டுன்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு அறிகுறின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நல்லா வந்துட்டு இந்த கேண்டில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஓப்பனிங்கில் இந்த ஆனதோட சரி எங்கேயுமே இங்கே வந்து ட்ரேடிங் வந்து இதில் எங்கேயுமே கிடையாது, ட்ராவலிங் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா போன இடத்துல இருந்து நல்ல ஒரு 400 பாயிண்ட் நல்ல ஒரு டவுன். எகெயின் பார்த்திங்கனாக்கா ஒரு கிராஜுவல் ரெக்கவரி, ஒரு 370 பாயிண்ட் வந்து நல்ல கிராஜுவல் ரெக்கவரி. ஸோ இதனால தான் சொன்னேன் வந்து நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு மைனஸில் போயிருந்திருக்க வேண்டியது. ஸோ அதை தொடர்ந்து இது வந்து நல்ல ஒரு பெரிய தாக்கம் நிஃப்டியில் இருக்குது, அதுவும் மைனஸில் போயிருக்க வேண்டியது. ஸோ பிகாஸ் ஆஃப் ஐசிஐசிஐ பேங்க்னால் வந்து இந்த ரெக்கவரி நல்லா கொடுத்துருந்ததுனால ஸோ பேங்க் நிஃப்டியும் சரி பெரிய அளவில் நெகட்டிவில் போல், நிஃப்டியும் வந்து பெரிய அளவில் வந்து நெகட்டிவில் போல். ஸோ இதனால் வந்து ஒரு பேலன்ஸ்டாக வந்து மார்க்கெட் முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மொமெண்டமில் தான் இருக்குது, ஒரு அப்சைடு மொமெண்டமில் தான் இருக்குது. எகெயின் வந்து இன்றைக்கி க்ரீன் கேண்டில் இது ரெட் கேண்டில் காட்டினா கூட வந்து நமக்கு ஒரு ஃப்ளாட்டாக தான் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸ்டில் வந்து அந்த போக்கில் வந்து அப்படியே தான் இருக்குது, இந்த ஏற்றம் வந்து அப்படியே தொடருதுன்னு தான் சொல்லலாம். பார்ப்போம் சப்சிக்வெண்ட் டேஸில். நாளைக்கு ஏதாவது ஒரு வீக்கோடைய லாஸ்ட் டே அப்படின்றதுனால வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் இல்லைனாக்கா பொசிஷன் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன் பேர் தயங்குவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நாளைக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுனாக்கா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வந்து முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் இதனுடைய பிசிஆர் வந்து வீக்லி கான்ட்ராக்டில் 10th வீக்லி கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 1.08, மேக்ஸ் ஸ்பின் வந்து 53ல் இருக்குது. மந்த்லி கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 1.18. ஸோ ரொம்ப புல்லிஷாக காணும். நேற்று நல்ல ஒரு புல்லிஷாக இருந்தது, இன்றைக்கி பாருங்கள் புல்லிஷ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து 0.8 கீழே வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம பேரிஸ்க்கு போயிடும். ஸோ இப்போயே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த புல்லிஷ்னஸ் நேற்றை விட நல்லா குறைஞ்சிருச்சு. மேக்ஸ் ஸ்பின் வந்து 52,000ல் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்பாட் வந்து 1,100 பாயிண்ட் வந்து மேலே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் மிட் அண்ட் ஸ்மால். ஸோ மிட் அண்ட் ஸ்மால் 400னது மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250. அந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ், ரொம்ப முக்கியமான இண்டெக்ஸு. ஸோ இது பார்த்திங்கனாக்கா இது நல்ல ஒரு கேப் அப் கொடுத்து வந்து மேலே வந்திருந்தது. தென் வந்து அதே அளவு வந்து கீழே வந்துருச்சு. ஏன்னாக்கா நம்ம லார்ஜ் கேப்பில் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் இதுலேயும் கண்டிப்பாக இருக்கும். பட் இங்கேருந்து சுதாரித்த மார்க்கெட் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு ரெக்கவரி. பார்த்திங்கன்னா நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து வந்து 152 பாயிண்ட் வந்து ப்ளஸில் போய்ட்டு ஜஸ்ட் ஒரு 25 பாயிண்ட் வந்து அங்கேருந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஸோ டீசெண்டாக பார்த்திங்கன்னா 125 பாயிண்ட் வந்து நல்லா ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர் கொடுத்துருக்கு. இதோட வீக்லி சார்ட் பார்க்கும்போது நல்லா வந்து அகெயின் வந்து மொமெண்டம் வந்து கெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து அப்சைட் பொட்டென்ஷியல் வந்து என்ன இருக்குன்றதை அதை காட்டுது. ஓகே, நம்முடைய பிக் பிரதர் யூஎஸ் மார்க்கெட் நேற்று என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து எர்லி க்ளோஸ் இருந்தது, பெரிய அளவில் ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது. ஸோ டோஜன்ஸ் பார்த்திங்கன்னா 23 பாயிண்ட் மைனஸ், ஒரு மார்ஜினல் மைனஸ் தான் சொல்லணும். S&P 500 கொஞ்சம் டீசெண்டாக 0.5% வந்து ஏறி இருந்தது. அதே மாதிரி நாஸ்டாக் பார்த்திங்கன்னா 0.8% வந்து நல்லா ஏறி இருந்தது. ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் கூட வந்து நம்ம நிஃப்டி 80 நம்ம பார்த்தோம். இந்த டைமில் இப்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா யூகே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு க்ரீனில் இருக்குது. ஈவன் வந்து யூரோ மார்க்கெட் நல்ல ஒரு க்ரீனில் இருக்குது. எண்ட் ஆஃப் த டே இதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே, அங்கே ஹாலிடே. ஸோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் நமக்கு ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது, பார்க்கலாம். ஸோ இதனுடைய சார்ட் பார்க்கும்போது ஸோ எகெயின் இது வந்து ஒரு நல்ல ஒரு மேலே போயிருந்தது, கொஞ்சம் வந்து நெகட்டிவில் வந்து முடிஞ்சிருக்கு. பட் எர்லி க்ளோஸ் டோட்டல் எக்ஸ்சேஞ்சே வந்து எர்லி க்ளோஸ் நேற்று. ஸோ அதனால் பெரிய அளவில் ஒன்றும் நம்ம சீரியஸில் எடுத்துக்க தேவையில்லை. பட் இங்கே S&P 500 பார்க்கும்போது நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் கிடைக்குது. ஸோ 8லேருந்து இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் பண்ணிட்டு இப்போ நல்லா மேலே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து ஓவரால் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் நம்ம இருக்குது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.